நிஷா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஷாட் கொண்டு வந்திருக்கேன் நம்ம டிக்கிக்கானது டாம் அண்ட் ஜெர்ரி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சுகாவும் ஓஷியும் பிரதர்ஸ். ஓகே, அப்புறம் நம்ம டியாங் அண்டு அதர் மெம்பர்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகேங்களா. அப்புறம் நம்ம இவங்க பார்த்தீங்கன்னாக்கா டேக்குள்ளே தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்காக சிவில் சிட்டிக்கு வந்திருப்பாங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊஷி தான், டேய் அண்ணா எந்திரிடா, தயவு செஞ்சு எந்திரிடா, அந்த உலகத்தில் யாரை வேணால் எழுப்பிடலாம், ஆனால் உன்னை எழுப்பவே முடியலடா, டேங்கப்பா எந்திரிடா அப்படின்னு சொல்லி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம இவங்கியா. ஐயோ தயவு செஞ்சு என்னை கொஞ்ச நேரமாவது நிம்மதியாக தூங்க விடுங்களேன் அப்படின்னு சொல்லி மணிக்கிட்டு திரும்பவும் பெட்ஷீட் இழுத்து போத்திட்டு தூங்குறாண்டா. நம்ம ஊசி பார்த்துட்டு இதுக்கு மேலே விளக்காவது அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து தண்ணி எடுத்து டக்குன்னு தலையிலே ஊற்றி விட்டுறான். நம்ம இவங்க எழுந்துட்டு, மவனே ஒன்று கொல்ல போட மாட்டேன், என் மேலே என்னோட ப்ரீஷியான தூக்கத்தை கிளப்பிட்டு இல்லைடா அப்படி சொல்லி துரத்திட்டு ஓடுறான். கீழே அவங்க அம்மா அப்பா வந்து இந்த ரெண்டு பசங்களை வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னே தெரில, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நம்ம இவங்க இதை பார்த்துட்டு, நான் ஒன்றும் ஆரம்பிக்கல, உங்கள் பையன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடுறான்டா. நம்ம ஊஷிங்கில அப்படியே வந்துட்டு, அம்மா அவன் எழுந்திரிக்கவே மாட்டேன்ட்டான், வேறு வழியே இல்லாமல் தனியாக ஊற்றிட்டேம்மா, அதான் துரத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறா. என்ன பண்ணினா யூசி அப்படிங்கிறாங்க. அவன் வேறு வழி தெரியலை அப்படிங்கிறான். சரின்ட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்கடா. கொஞ்ச நேரத்தில் நம்ம இவங்கியுமே கீழே இறங்கி வர்றான். அம்மா எனக்கு அந்த காலேஜில் தான் போய் படிக்கணுமா என்ன, எனக்கு அந்த காலேஜ் போக பிடிக்கவே இல்லை, அங்கே இருக்கிற நியூஸும் எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு படிக்க வேறு காலேஜுக்கு போகிறேனுங்களேம்மா அப்படிங்க. அவங்க அம்மா, இல்லைப்பா நமக்கு வந்து அந்த காலேஜ் தான் பக்கத்தில் இருக்குது, ஸோ உனக்கு அது ஈஸியாக இருக்குன்னு தானே அவனை எங்கே சேர்த்து விட்டேன் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா வேறு வழி இல்லாமல் சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்புறாங்கடா. ஊசி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்கான். டேய் வந்த தலைடா, ஒன்றை வேற கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நான் போகணும், எனக்கு 2 வேலை அப்படிங்கிறான். நம்ம ஊஷியா அப்படியே பார்த்துட்டு, சாருக்கு கலெக்டர் வேலை இருக்குது போல இருக்குது, அதான் வேகமாக கிளம்ப சொல்கிறாரு அப்படி சொல்லி கிண்டடிச்சிட்டு ஓடிடுறா கொடுக்குன்னு. நம்ம சுகாவுமே கூடவே போகிறாங்க. 2 பேருமே போயிட்டு நம்ம ஊஷியை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு நம்ம சுகாவும் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறான். காலேஜுக்குள்ளே போகிறான்டா. போகும்போதே என்ட்ரன்ஸில் என்ன பார்க்குறான்னா, நிறைய பசங்க நிறையா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிடிச்சி வச்சு ப்ராங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே தலைவர் கல் விட்டுருது. போச்சுடா, இதை தான் நினச்சேன், இதுக்கு தான் நான் முதல்ல மெயினாக இங்கே வரவே வேண்டான்னு நினச்சேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ ஒரு பர்சன் வந்து பின்னாடி வந்து தட்டிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பொண்ணு தான்டா. அந்த பொண்ணோட பேர் ஜோயா. ஹாய், நான் வந்து ஜோயா, புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். முன்னாடி போகலாம் பார்த்தா அங்கே இருக்க குரூப்பாக பசங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, அதான் நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன். என்ன மாதிரியே ஒன்றை பார்த்ததும் ஓகே எனக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சிட்டான்னு நினச்சேன். நீ யோசிக்கிற நம்ம 2 ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சுகாவை பார்த்துட்டு, ஓகே இவன் நல்ல பண்ணால் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட பேர் யூங்கி அப்படிங்கிறாப்புல. சரி நைஸ் டு மீட்டிங் யூங்கி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுதுடா. 2 பேருமே அங்கேருந்து திரும்பி பார்க்குறாங்க. அந்த பாய்ஸ் ப்ரூஃப்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, எல்லாரையும் போகிற வர எல்லாரையும் பிடிச்சி வச்சு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்துட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு குரூப்பாக ஒரு பசங்க இதுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்காங்கடா. அவங்கள பார்த்துட்டு அவங்க பின்னாடியே ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே உள்ள பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குரூப்பாக பசங்களை இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. போச்சுடா, நம்ம இவங்களை வச்சு தான் ஒளிஞ்சிட்டு போகலான்னு நினச்சோம், பார்த்தா அவங்களையே பிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியல அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அங்கேயே நிற்கிறாங்க. அந்த குரூப்பாக பசங்களும் அங்கே போயிட்டு சொல்லுங்கள் சீனியருங்கிறாங்க. அவங்க இங்கே உள்ள சீனியர்ஸ்லாம் பார்த்துட்டு, அது என்ன 2 பேர் மட்டும் அங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சுகாவோ நம்ம சோயாவோ என்ன பண்ணுறான்னா திரும்பி அந்த பக்கமாக நிற்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு பேக் சைடு தெரியுற மாதிரி நிற்கிறாங்க. அப்போ அந்த பசங்களும், ஓய் உங்கள் 2 பேரையும் தான், நீங்கள் 2 பேரும் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, எல்லாரையும் தானே வர சொன்னோம், உங்கள் 2 பேருக்கு மட்டும் என்ன தனியாக வெத்தலை பார்க்க வச்சு வளைக்கணுமா அப்படிங்கிறாங்க. நம்ம இவங்கேயும் சோயாவும் டக்குன்னு சரின்ட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, உங்களை தான் வாங்கங்கிறோம்ல அப்படிங்கிறாங்க. சரின்னு கிட்ட போகிறாங்க. கிட்ட போனதும் அந்த குரூப் ஆஃப் பசங்க ஃபஸ்ட்டு வர சொன்னாங்களே அவங்கள விட்டுட்டு இவங்க 2 பேரும் பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ நம்ம சோயா போச்சு, நம்ம அவங்க கூட போயிருந்தோம்னா கூட கொஞ்சம் ஏதோ பண்ணிட்டு விட்டுருப்பானுங்க, இப்போ தனியாக 2 பேரும் மாட்டிக்கிட்டோம்டா, என்ன பண்ண போகிறோம் தெரியல அப்படின்னு சொல்லி சூங்கியோட காதுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பசங்களாம், என்ன கொசுன்னு அங்கே உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை சீனியர், அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அவங்கள நீங்கள் கூப்பிடுவோம், அவங்கள மட்டும்தான் கூப்பிடுங்கன்னு நினச்சோம் அப்படிங்கிறாங்க. ஓ உங்களுக்கு தனியாக வேற கூப்பிடணுமோ, இங்கே வாங்க அப்படின்ட்டு கிட்டத்தில் போய் நிற்கிறாங்க. அங்கே உள்ள பசங்க எல்லாரும் 2 பேருமே மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாவும் ஜோயாவும் மூஞ்சே பார்த்துக்கிறாங்க. அந்த பசங்க நம்ம ஜோயா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்போவே இந்த இடத்துல டான்ஸ் ஆடி காட்டணும் அப்படிங்கிறாங்க. ஜோயாவும் பார்த்துட்டு, சீனியர் ப்ளீஸ் எனக்கு வேறு ஏதாச்சும் சின்னமாக கொடுங்களேன் ப்ளீஸ், எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. முடியாது, ஒன்று நீ அதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜோயாவும் பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல்
அவளும் அங்கனக்குள்ள குட்டி குட்டியாக ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஆடுறாடா. அதை பார்த்துட்டு பரவாயில்லையே நீ டல்னாவே டான்ஸ் ஆடுற அப்படிங்கிறாங்க. சோயாவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ என்ன விட்டுருவீங்களே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ஓகே தான், ஆனால் இங்கே ஒரு பர்சன் இருக்கால தனியாக கவனிக்கணும்ல அப்படிங்கிறாங்க. சோயா பார்த்துட்டு ப்ளீஸ் சீனியர் அதான் எனக்கு கொடுத்துட்டீங்களே பனிஷ்மெண்ட்டு நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறாங்க. நோ 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 கண்டிப்பாக 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட் உண்டு அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த குரூப்லேருந்து ஒரு பர்சன் பார்த்துட்டே தான் இருக்காங்க, எதுவுமே சொல்லலைன்னா கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இங்கே உள்ள பசங்களும் நம்ம இவங்கயே பார்த்துட்டு உனக்கு பனிஷ்மெண்ட்டு ஓகே உனக்கு பனிஷ்மெண்ட்டு நீ ஒரு பாட்டு பாடு அப்படிங்கிறாங்க. நம்ம இவங்கியா செம்ம ஷாக்கு, என்ன பாட்டா, எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாதுப்பா அப்படிங்கிறாங்க. ஓ உனக்கு பாட்டு பாட தெரியாதா, அப்போ நான் சொல்கிறத சரியான்னு அப்போ தான் அந்த பர்சன் முன்னாடி வராங்க. நம்ம இவங்கயே அந்த பர்சனை பார்க்குறாங்க. இங்கே நாங்கள் தான் சீனியர்ஸ், நாங்கள் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும், நீ சொல்கிறத நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று பாட்டு பாடு இல்லை அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறேன்டா. யோசிச்சுட்டு ஓகே ஓகே அப்போ ப்ரப்போஸ் பண்ண, இப்போவே எல்லாருக்கு முன்னாடியும் எனக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க. அங்கே உள்ள பசங்களுக்குலாம் செம்ம ஷாக்கு, என்னடா டியாங்க சொல்கிற, எவனை போய் ஒன்றை ப்ரப்போஸ் பண்ண சொல்கிற அப்படிங்கிறாங்க. நம்ம டியாங்க இப்படியே முறைச்சி பார்க்குறேன்டா. பார்த்துட்டு திரும்பி நம்ம இவங்க பார்த்து நான் சொந்த செய்யு அப்படிங்கிறாங்க. நம்ம இவங்கையுமே வேறு வழியே இல்லாமல் சரி ஓகே நான் பாட்டு பாடுறேன் அப்படிங்கிறாங்க. அங்கே உள்ள பசங்க எல்லாருமே டியாங்க பார்த்து ப்ரௌடாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நம்ம டியாங்குமே ப்ரௌடாக ஸ்மைல் பண்ணிட்டு பண்ணு அப்படின்ட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எங்கே என்ன பாட்டு பாடலாங்கிற மாதிரி ரொம்பவும் தீப்பாக யோசிக்கிறான். உருளைக்கிழங்கு ஜல்லக்குட்டி எங்கே போச்சு, கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்தரிக்காய் எட்டி உதைக்க அழுதுருச்சு, அம்மா வந்து அணைச்சதும் சிரிச்சிருச்சு அப்படிங்கிறான். அங்கே உள்ள பசங்களும் சரி அங்கே சுற்றி இருந்து எல்லாருமே சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம இவங்க பண்ணுறது செம்ம காமெடியாக இருக்குது. அங்கே உள்ள அத்தனை பேருமே சிரிக்கிறாங்க. நம்ம டியாங்கு கொஞ்சம் அசிங்கமாகவே போயிடுது. இவன் என்ன நம்மளை கலாய்க்கிறானா இல்லை வேணுக்கிறதுக்கு பண்ணுறானா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரிக்க முறைச்சி பார்த்துட்டு இருக்கேன். நம்ம இவங்க சீனியர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பாடிட்டேன், இப்போ நான் வரேன் பாய் அப்படின்ட்டு நம்ம சோயாவோட கையை பிடிச்சிட்டு குடுக்குன்னு ஓடி போயிடுறான். நம்ம டியாங்குக்கு செம்ம கோவம். நம்ம பாட சொன்னோம்னா இவன் கலாய்ச்சிட்டு போயிட்டு இருக்கான், இவனை சும்மா விடக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான்டா. அப்படியே கொஞ்சம் பிரேக் டைம் ஆகுதுடா, லஞ்ச் டைம் வருது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே கேஃபட்டேரியாவில் போயிட்டு சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணுறாங்க. நம்ம சோயாவும் இவங்கியுமே ஜாலியாக வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வராங்கடா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே டியாங்கும் இருக்கிறான். டியாங் என்ன பண்ணுறான்னா இவங்க வர்றதை பார்த்துட்டு இவனா இப்போ பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் அப்படிங்கிறான். அங்கே உள்ள எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம யூங்கியா கொஞ்சம் கூட கண்டுக்கவில்லை. சோயா கூட நல்லா காமெடி பண்ணி சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். மறுபடியும் டியாங் செம்ம டென்ஷன் ஆகிட்டு ஏ ஷாட்டி அப்படிங்கிறான். அப்போ நம்ம சோயா கூட திரும்பி பார்க்குறா. ஆனால் நம்ம யூங்கி அதை கண்டுக்கிறவே இல்லை. நம்ம டியாங்கு டென்ஷன் ஆகிட்டு எப்போனே அப்படிங்கிறான். அப்போ தான் நம்ம இவங்க திரும்பி பார்த்துட்டு எவன்டா அவன் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறான். அங்கே பார்த்தா டியாங்கிட்ட உட்காந்துட்டு இருக்கான். இப்போ நான் அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கான். நம்ம டியாங்கு ஒன்றை தான் கூப்பிட்டேன் இங்கே வா அப்படிங்கிறான். அண்ணா சொல்லுங்கள் சீனியர் அப்படின்ட்டு கிட்டத்தில் போய் நிற்கிறான்டா. உன்னை கூப்பிட்டான் மொத்த கிளாஸும் திரும்பி பார்க்குது, ஆனால் ஒன்றை தவிர அப்படிங்கிறான். நம்ம இவங்க அப்படியே திரும்ப முழிச்சிட்டு விசாரிக்க நிற்கிறான். அதெல்லாம் சரி எனக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படிங்கிறான். டக்கா நம்ம இவங்க கையை நீட்டுறான். என்ன அப்படின்னு ஏன் கேட்குறான். இல்லை உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டோம்னா நீங்கள் தானே பைசா கொடுக்கணும், பைசா கொடுங்க அப்படிங்கிறான். இங்கே உள்ள எல்லாருக்குமே சிரிப்பு வந்துடுது. நம்ம டியாவுக்கு ஒரே எம்ப்ரைசிங்காக இருக்குது. நான் உன் காசில் தான் வாங்கிட்டு வர சொன்னேன், இனிமேல் நீ எனக்கு சர்வன்ட் மாதிரி தான், நான் சொல்கிற எல்லாத்தையும் நீ வாங்கி கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் சீனியர் சர்வெண்ட்டுக்கிட்ட தான் காசு இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட காசு இருக்குன்னு நினச்சி கேட்டேன், ஆனால் உங்ககிட்ட காசு இல்லை அப்படிங்கிறான். இதை கேட்டதும் எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. இவன் என்ன இங்கே உள்ள சீனியரே இந்த கலாய்க்கிறான், அதுவும் டியாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. டியாங்கும் செம்ம டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறான்டா. அப்போ அங்கே உள்ள பசங்க எல்லாருமே இதை ரொம்பவுமே பெரிய விஷயமா ஆக்கிடுறாங்க. இந்த நியூஸ் அப்படியே எல்லாருக்குமே பரவுதுடா. அதாவது நம்ம ஜிமினா மற்ற நம்ஜூனு எல்லாருக்குமே தெரிய வருதுடா. அவங்க எல்லாருமே ரொம்பவுமே ஆர்வமாக இருக்காங்க. இப்படி ஒரு பர்சனா அவனை கண்டிப்பாக நான் பார்த்தே ஆனேன்னு நம்ம ஜிமினாலாம் ரொம்ப எக்ஸைட்டடாக சொல்லிட்டு இருக்கான். நம்ம டியாங்கிட்ட சமக்கம் வருது, வாயமுடுறா, அவன் காலிலேருந்து என்ன வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான், அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை பழிவாங்காம விட மாட்டேன் அப்படிங்கிறான். டேய் சும்மா இருறா, அவன் ஒரு சின்ன பையன்டா, அவனெல்லாம் போயிட்டு பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. அவனா சின்ன பையன், நான் என்ன சொன்னாலும் என்னை எடுத்து பேசுகிறான்டா. இந்த மொத்த காலேஜ்லேயே நான் சொன்னதை செய்கிறதுக்கு அத்தனை பேரும் தயாராக இருப்பானுங்க, ஒருத்தனும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டானுங்க. ஆனால் இவன் என்னன்னா நான் சொல்கிற எல்லாத்துக்குமே எனக்கு எதிர்த்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கான்டா, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அப்படிங்கிறான். நம்ம
நம்ம ஜிமினா மனசுக்குள்ள இவனையும் வெறுப்பேற்றுறதுக்கு ஒருத்தன் கிடச்சினா ரொம்ப ஹாப்பி, இனி நான் அவனை பார்த்தேன்னா நான் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் சிரிச்சுக்கிட்டு. இதை டியாங் பார்த்துட்டு உன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும்டா, அந்த மாதிரி ஒரு நினப்பு வச்சுக்கிட்டேன்னா உன்னை கொண்டுருவேன் அப்படிங்கிறான். நம்ம ஜிமினா பார்த்துட்டு ஐயோ அப்படிங்கிறான். அப்படியே அடுத்த நாள் காலேஜில் தான்டா காட்டுறாங்க. ஒவ்வொரு வருஷமே ஸ்போர்ட்ஸ்லேருந்து எப்போதுமே நியூ கமர்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதே போல் செலக்ட் பண்ணுறதுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சீனியர்ஸும் சேர்ந்து ஒவ்வொரு நியூ கிளாஸஸ்லேயுமே போயிட்டு அட்டன் பண்ணிட்டு இருக்காங்கடா. நம்ம எங்களோட கிளாஸுக்குமே வராங்க. யார் யாருக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறதுக்கு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம சோயா இவங்கயே பார்த்துட்டு நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கல்ல உனக்கு பேஸ்கெட் பால்னா ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லியிருக்க, ஏற்கனவே நீ உங்கள் ஸ்கூல்லையுமே நிறையா தடவை ட்ராஃபி எல்லாம் ஜெயிச்சிருக்குன்னு சொல்லியிருக்க, ஸோ நீ இதில் கலந்துக்கவே சொல்கிறா. இந்த இடத்துல நம்ம டியாங்க இருக்காண்டா, இந்த பூனை ஒரு இதுலையும் கலந்துக்காது போல இருக்கு, இவனை எப்படியாவது எதுலையாவது கலந்துக்க வச்சு கண்டிப்பாக அவனை பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஜோயா டக்குன்னு எழுந்து பேஸ்பால் டீமில் நாங்கள் 2 பேர் வரோம் அப்படின்னு கை தூக்குறா. இவங்கிக்கு செம்மஷாக்கு என்னடி பண்ணுற என்கிட்ட சொல்லாமல் நீ ஏண்டி இந்த வேலை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். சும்மா இருடா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறா. நம்ம இவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் எழுந்து நிற்கிறான். அப்போ தான் டியாங்க ஹாப்பியாக வருது, அப்பா மாட்டிக்கிட்டான்டா அப்படிங்கிற மாதிரிக்கா. ஓகே வாங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம இவங்கியுமே உங்களுக்கு தெரியாது பாருங்க அப்படிங்கிற மாதிரி மறைச்சு பார்த்துட்டு இருக்கு. அப்போ சோயாவும் என்னோட பேர் சோயா, அப்புறம் இது மின் யோங்கி அப்படிங்கிறா. நம்ம டியாங்க நோட் பண்ணிவிட்டு நான் உன்னை சீக்கிரமாகவே பார்க்குறேன் அப்படின்னு மனசுக்கு நினச்சிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்களா. இப்படியே கொஞ்ச நாளும் போதுடா ப்ராக்டிஸ் பண்ணுறதும் மற்றபடி நம்ம இவங்களுக்கும் டீயாகும் செம்ம ஃபைட்டிங்காக வர்றது. இதை நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஜிமினாக்கு இவங்க ரொம்பவுமே பிடிச்சிருக்கு, அதனால் நம்ம இவங்க கூட ஃப்ரெண்டு வச்சுருக்கான். மற்ற மெம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க கூட நல்லாவே பேசுகிறாங்க. நம்ம இவங்களுக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இது ஏங்க தவிர, ஏன்னா டியாங்க எப்போ பார்த்தாலுமே அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பான். இதுக்கு முன்னாடி இருந்த பாஸ்கெட் டீமில் நம்ம டியா கலந்துட்டு அப்போ ஜெயிச்சு கொடுத்துருப்பாங்கடா. அதே மாதிரி இந்த தடவை கண்டிப்பாக ஜெயிச்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அங்கே உள்ள எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. நம்ம இவங்கி நல்லாவே ஆடுறான். அப்போ நம்ம டியாங் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லி கொடுக்கும்போது அப்போ தான் ஒன்று நோட் பண்ணுறான். அங்கே உள்ள ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்கிட்ட க்ளோஸாகவே வர்றதுக்கு ரொம்பவுமே ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அவன் பார்க்குற பார்வையும் சரியில்லை. நம்ம டியாங்க இதை நோட் பண்ணிவிட்டு அந்த பர்சனை பார்த்து முறைக்கிறான்டா. அந்த பர்சனை பார்த்துட்டு ஐயோ பூச்சி சீனியர் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கீழே குனிஞ்சிக்கிறான்டா. இது எதுவுமே தெரியாமல் நம்ம இவங்கி ஃபுல் ஃபோக்கஸ்டாக கேமில் தான்டா இருக்கான். அவன் பார்த்திங்கன்னா குதிக்கிறதும் ஓடுறதும் வைக்கிறதுமா ஒரு குட்டி குழந்த மாதிரிக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம டியாங்க கொஞ்ச நேரம் அவனை அறியாமலேயே நல்லா அப்படியே பார்த்துட்டே இருக்கான்டா. அவனுக்கே தெரில, பார்க்கும்போது நம்ம க்யூட்டாக அழகாக ஒரு பூனைக்குட்டி மாதிரிக்கே அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு குச்சி குச்சி விளாண்டுட்டு இருக்கான்டா. நல்லாவும் ஸ்கில்லாகவே விளாடுறான். அவனுக்கு அப்போ தான் அவனை அறியாமலேயே நம்ம இவங்க ரொம்பவுமே பிடிக்க வருது. இப்படியே கொஞ்ச நாள் போதுடா. ஒரு நாள் பார்த்தா இதே மாதிரிக்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பர்சன் என்ன பண்ணுறான்னா பாலை மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயோட ஹிப்பில் கையை வச்சு இவங்க பிடிச்சி இழுத்துட்றான்டா. இது ரொம்பவுமே எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். டக்குன்னு தள்ளி விட்டு ஒரே அடி தான் கன்னத்தில் சப்புன்னு வச்சிடறான். அங்கே உள்ள பர்சன்ஸ் எல்லாருமே நின்று பார்க்குறாங்க, கொலையை சுற்றி பார்த்துட்ருக்காங்க. நம்ம இவங்கி செம்மையாக கோவமாயிட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்கிட்டுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் உனக்கு தொடுறதுக்கு கையே இருக்காது பார்த்துக்க அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு கோவத்தோட போயிடறான்டா. இந்த நியூஸு நம்ம டியாங்கும் தெரிய வருது. அவனுக்கே தெரியாமல் செம்ம கோவமாகறான். அங்கேருந்து வேகமாக அந்த பையனை தாண்டா தேடி போகிறான். அந்த பையன் கார்டனில் உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிகிட்டு இருக்கான். அவெல்லாம் பார்த்ததுமே நம்ம டியாங்க செம்ம கோவம் வருது. டக்குன்னு போயிட்டு எதுவுமே சொல்ல பிடிச்சி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறான்டா. அங்கே உள்ள பசங்களும் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவனுக்கு இருந்த கோவத்துக்கு செம்மையாக வச்சு செஞ்சு விட்டுறான். அப்போ நம்ம ஜேகோப்பு எல்லாருமே வந்துட்டு நம்ம டியாங்க பிடிச்சி இழுக்கிறாங்க. என்னடா பண்ணுற, ஏன்டா அவனை அடிக்கிறாங்கிறாங்க. அப்போ நம்ம டியாங்க அவன் எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா இவங்க மேலே கையை வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்காண்டா. அப்போ நம்ம ஜிம்மினும் டக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு டேய் சும்மா இருறா, ஏற்கனவே இவங்க நல்லாவே வச்சுட்டான், அவனுக்கு நீங்கள் எவ்வளோப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவனை விடு போகட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லை இவன் இவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் மேலே கையை வச்சிருப்பாங்க, எனக்கு செம்ம கோவம் வருதுடா, அவனை கொல்ல மாட மாட்டேன், என்னை விடுங்கடா அப்படிங்கிறான். நம்ம மெம்பர்ஸ் எல்லாரும் அவனை பிடிச்சி அப்படியே தரப்புன்னு இழுத்துட்டு வந்துடுறாங்க. அப்போ தனியாக ஒரு கிளாஸில் உட்காந்துட்டு டியாங் நீ என்ன பண்ணுற, அவனை போட்டு இந்த அடி அடிச்சிருக்க, அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா பெரிய கம்ப்ளைண்ட் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. எனக்கு அதை பற்றிலாம் தேவையில்லை, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் மேலே கையை வச்சுருப்பான், நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், அவன் தப்பான பார்வை, அப்போவே நான் வார்னிங் பண்ணியிருக்கேன், அப்போவே அவன் மாறி இருக்கணும், ஆனால் அவன் தைரியமாக கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டானா அப்படிங்கிறாங்க. அதை பற்றி நீ ஏன்டா கவலைப்படுற அப்படின்னு ஜிம்மினா கேட்குறான். அப்போ தான் நம்ம டியாங்கு ரியலைஸ் ஆகுது, ஏற்கனவே சண்டை மட்டும் தான் போட்டுட்ருப்போம், ஆனால் இப்போ சப்போர்ட் பண்ணி இவ்வளோக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறான். இப்போ என்ன பண்ணுறது இவன் திருப்பி முடிச்சுட்டு இல்லைடா அவன் என்னோட டீம் மெம்பரு, அவன் மேலே இவன் இப்படி கை வைக்கிறேன்னு சுத்தம் பிடிக்கல அப்படிங்கிறாங்க. ஓ அதனால தான் இப்போ நீங்கள் போயிட்டு சண்டை போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜியாப்பு கேட்குறான். நம்ம டியாங்கு எல்லாருமே சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு அப்படியே அமைதியாக போயிடுறான்டா.
இங்கே உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு எல்லாருமே ஒருத்தர் கொஞ்சம் ஒருத்தர் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இது கண்டிப்பாக எங்கே முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு மற்றவங்களும் ஒத்துக்கிட்டுறாங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க நம்ம டியாங்கு சுத்தமாக தூக்கமே வந்திருக்காது. நம்மளும் என்ன இப்படி மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் யோசிச்சுட்டு இருக்கான். அவனும் சில விஷயங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாமல் ஃபோனில் நோண்டிலாம் பார்க்குறான். இந்த மாதிரி ஒருத்தவங்க மேலே தொடும்போது நமக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கே புரியாமல் பார்த்தா அதில் எல்லாமே வருது. அது அவங்க மேலே உள்ள அன்பு, கேரிங், அதாவது லவ் அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு டியாங்கு ரியாக்ஸ் ஆகுது. ஓ அப்போ நம்மளை அறியாமலே நம்ம லவ்வில் விழுந்துட்டோம்மா போச்சுடா அப்படிங்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல, அவன் என்னோடது தான் இனிமே அப்படின்ட்டு அவனுக்கு அவனே சிரிச்சிட்டு இருக்கான்டா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இவங்கேயுமே என்ட்ரன்ஸில் வராங்க. எப்போதுமே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே யார் என்ட்ரன் ஆனாலும் சரி இங்கே உள்ள சீனியர்ஸ் எல்லாருமே சுட பிடிச்சிட்டு நல்லா கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம டியாங்கு கண்ணில் இங்கே பார்த்தாலே சரி அவன் முடிச்சு வச்சு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டியாங்கு நம்ம இவங்க பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு மற்ற பசங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம இவங்க பார்த்துட்டு வித்தியாசமாக இருக்கு, இவன் என்ன வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படின்ட்டு அவனும் சோயா கூட கிளாஸுக்கு போயிடுறான். அவங்க 2 பேரும் கிளாஸுக்கு போயிட்டு உட்காடுறாங்கடா. இங்கே பார்த்தா டேபிளில் ஒரு ஃப்ளவர் இருக்குடா. அதை பார்த்துட்டு நம்ம இங்கேயும் சுற்றி முற்றி பார்க்குறான், யாரா வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. யாரும் தெரியலன்ட்டு சரி ஓகே இந்த பூ ரொம்பவுமே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை எடுத்து வச்சுக்கிறான்டா. அப்படியே பிரேக் டைம் வருதுடா. அங்கே போய் பார்த்தா உட்கார டேபிளில் ஏற்கனவே லஞ்ச் பேக்ஸ் மாதிரி இருக்குது. அதை எடுத்து பார்க்குறான். இது நான் உனக்காக தான் வச்சுருக்கேன், ஃபார் மை ஸ்பெஷல் அப்படின்னு எழுதியிருக்குடா. அதை பார்த்துட்டு இப்போ எவன்டா வச்சது அப்படின்ட்டு கோழி ஒரு சுற்றி பார்க்குறான். அப்பயும் யாருமே தெரியல. நம்ம சோயா பார்த்துட்டு எவனோ உன்னைய விரும்புகிறான்டா, ப்ரப்போஸ் பண்ண போகிறான்டா, சீக்கிரமாகவே நீ கமிட்டடு, நான் சிங்கிள்டா அப்படி சொல்லிட்டு இருக்கா. நம்ம எங்கே பார்த்துட்டு லூஸு நான் எவன் வச்சானே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன், நீ என்னடா சிங்கிளே கமிட்டடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, லூஸாடி நீ அப்படிங்கிறான். அதே போல் தான்டா ஒவ்வொரு நாளும் எங்கேக்கு பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக கிஃப்ட்ஸ் நிறையா வரதும், ஃப்ளவர்ஸ் வரதும், சாக்லேட்ஸ்னு இந்த மாதிரி நிறையா வந்துகிட்டே இருக்குது. நம்ம இவங்கேயும் பார்த்துட்டு யார் அது நமக்கு இவ்வளவு கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கான். அதெல்லாம் அவன் சாப்பிட்றானோ இல்லையோ நம்ம ஜோயா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கா. எனக்கு இது வரைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும், நிறைய சாப்பிட்லாம், நிறைய கிடைக்கும்ல அப்படிங்கிறா. அப்போ அவனுக்கு நீயே ஓகே சொல்லி ஓகே பண்ணிக்கோ அப்படிங்கிறான் இங்கே நம்ம சோயா. அவன் தான் என்ன பார்க்க மாட்டேங்கிறானே, உன்னை தானே பார்க்குறாங்க அப்படின்ட்டு அவளும் சோகமாக பார்த்துட்ருக்கா. நம்ம இவங்கி பார்த்துட்டு உனக்கு என்னடி நீ ரொம்பவுமே அழகாக இருக்க, கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல பையன் கிடப்பாங்க, கவலைப்படாத அப்படின்னு இங்கே சொல்கிறான். நம்ம சோயா பார்த்துட்டு அந்த ஒரு நாளுக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறா. எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கா, எனக்கு லவ்வே வேணான்ருக்கேன், இவள் லவ்னு இருக்கா, எப்படி தான் 2 ஃப்ரெண்டானமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பையன் வந்துட்டு இவங்கி நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படிங்கிறான். நம்ம எங்கேயும் பார்த்துட்டு சொல்லுங்கள் சீனியருங்கிறான். ஆமாம் இங்கே வந்துருக்கிறது ஒரு சீனியர் தான்டா. அந்த பையனை பார்த்துட்டு இல்லை நான் ரொம்ப நாளாகவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன், எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில, அது வந்து அப்படிங்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறான் எங்கேயும். அப்போ அந்த சீனியரும் பார்த்துட்டு இங்கி நீ வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், எனக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படிங்கிறான். நம்ம இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. இல்லை சரி எனக்கு புரியலை, நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் இங்கே, எனக்கு பாய் ஃப்ரெண்டாக வருவியா அப்படின்னு கேட்குறான்டா. நம்ம இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கான். அக்செப்ட் பண்ணுறதா இல்லை வேண்டாமா அப்படின்னு. எனக்கு இந்த பையனை ஒரு தடவை கூட நான் பார்த்ததில்ல, எனக்கு யாருன்னு தெரியாது, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சீனியரும் கீழே முட்டிக்கால போட்டுட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கை நிட்டுறாங்க. நம்ம இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சரி ஓகே அப்படின்ட்டு அவனும் ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு கையை கொடுக்க போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் முன்னாடி வந்துட்டு இவங்க தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம இவங்கியும் திரும்பி பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. பார்த்தா அது டியாங்கு. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டியாங் கேட்குறான். நம்ம இவங்கி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, அதை நான் கேட்கணும், எதுக்காக என்னை பிடிச்சி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்க அப்படிங்கிறான். இவங்கி மரியாதையா வாய முடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியாங்க பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காண்டா. நம்ம இவங்க பார்த்துட்டு என்னை விடுங்க சீனியர், என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கிறான். இத்தனை நாள் நீங்கள் பண்ணதெல்லாம் பொறுத்துட்டு இருந்தேன், இதுக்கு மேலே இப்படிலாம் இருக்க முடியாது, மரியாதையே என் கையை விடுங்க, இல்லாட்டினா நடக்கிறதே இங்கே வேற அப்படிங்கிறான். நம்ம டியாங்க சமக்கமாகிடுது. ஒரு ரூமில் போயிட்டு டக்குன்னு சவத்தில் சாய்ச்சி வச்சுட்டு என்ன பண்ணிடுவேன் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு கேட்குறான். உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, யாரில் யூஸ் பண்ணி சொன்னாலும் நீ ஓகேன்னு சொல்லிடுவியா என்ன அப்படிங்கிறான். உங்களுக்கு என்ன தெரியும், அந்த பையன் அப்பையிலேருந்து என்னை லவ் பண்ணிகிட்டு இருக்கான். 1 மந்த்தாகவே அந்த பையன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக நிறைய கார்ட்ஸும் கிஃப்ட்டும் கொடுத்துட்ருக்கான். இதுக்கப்புறமா அவனை அலைய வைக்கிறது எனக்கு செட் ஆகலை, நான் ட்ரை பண்ணி பார்க்க தான் போகிறேன் அப்படிங்கிறான். அவன் தான் உனக்கு கொடுத்தானு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேட்குறான். நம்ம இவங்கிக்கு ஒன்றுமே புரியலை, என்ன பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி திருப்பி முடிச்சிட்ருக்காண்டா.
நம்ம எங்கேயோ ஒரு நிமிஷம் நினச்சிட்டு அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை, இங்கே இருக்க பசங்களில் நிறைய பேருக்கு என்ன பிடிக்கும், அதில் கண்டிப்பாக அவனை தான் இருக்க வாய்ப்பு உண்டு, அப்படியே இல்லாட்டினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறா. நம்ம எங்கள் சமக்கம் வந்துட்டு நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, உன் பின்னாடிக்க இந்த காலேஜை சுற்றுறதுக்கு நீ சாதாரண ஒரு பர்சன் தான், ஒன்றும் அவ்வளோ அழகெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறான். இதை கேட்டது நம்ம இங்கே கொஞ்சம் கஷ்டமாகவும் ஆயிடுது. அப்படியே கீழே குனிஞ்சு தாண்டா பார்த்துட்டு இருக்கான். நம்ம டியாங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. நம்ம இவங்க டக்குன்னு இருந்துட்டு நான் அழகாக இருக்கேனா இல்லையாங்கிறது நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் யார் நான் எப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியாங்க தள்ளி விட்டு நம்ம இங்கே போயிடறான்டா. நம்ம டியாங்க கொஞ்ச நேரம் எனக்கு யோசிச்சுட்டு என்ன முட்டாள்தனம் பண்ணிட்டுருக்கியா, ஓ ஐயோ பூச்சி 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 எல்லாத்தையும் சொதப்பிட்டேன் நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு, இப்போ என்ன ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டே இருக்கான். அப்படியே கொஞ்சம் நாள் போதுடா ஸ்போர்ட்ஸ் டே வந்துடுது. ஸ்போர்ட்ஸ் டேயில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இவங்க கலந்துட்டு இருந்த டீமு அப்படியே ஜெயிச்சிருந்துட்டா. எல்லாருமே நல்லாவே செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நம்ம டியாங்கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்கா. சீனியர் நாங்கள் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியாங்கிட்ட போய் பேசுகிறாடா. நம்ம டியாங்க பார்த்துட்டு புரிஞ்சிருது என்ன அப்படின்னு கேட்குறான். சீனியர் நான் உங்களை ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளீஸ் என்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ மாதிரி கொடுக்குறாடா. நம்ம டியாங் பார்த்துட்டு சாரி சிஸ்டர், எனக்கு உங்கள் மேலே அப்படி ஒரு எண்ணம் கொஞ்சம் கூட வரலை, என்னால் உங்களை லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை நம்ம இவங்க எங்கேருந்து பார்த்துட்டு கிட்டத்தில் போயிட்டு லவ்வை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க கிட்டலாம் நீங்கள் போய் ப்ரப்போஸ் பண்ணாதீங்க, அவனுக்கு உங்கள் லவ்வில் யாரோட லவ்வுமே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போகிறான்டா. நம்ம டியாங்க அதை பார்த்துட்டு செம்ம கோவம் வருது. நம்ம இவங்கியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். நம்ம இவங்கிய கையை பிடிச்சி அப்படியே ஒரு ரூமுக்குள்ளே தள்ளி லாக் போட்டுடுறான்டா. போட்டுட்டு என்ன சொன்ன எனக்கு லவ் பண்ண தெரியாதா, உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும் கேட்குறேன், உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு உனக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன சொன்ன அன்னைக்கு என்ன சொன்ன, அந்த ஃப்ளவர்ஸ்லாம் உனக்கு நிறையா பேர் கொடுப்பாங்க, அதில் யாராக வேணா இருக்கலாமா, ஏன் அது உனக்கு நானாக இருக்குன்னு தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம இவங்களுக்கு செம்ம ஷாக்கு, திருன்னு முடிச்சு பார்த்துட்ருக்கான். ஆமாம், அந்த ஃப்ளவர்ஸ் அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே நான் தான் உனக்கு கொடுத்தேன், அது மட்டும் இல்லை நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி இவங்களோட கண்ணை பார்த்து ஸ்ட்ராங்காக பேசுகிறான்டா. நம்ம இவங்களுக்கு கண்ணை எடுக்கவே முடியல, அப்படியே டியாங்கோட கண்ணையே தான் பார்த்துட்ருக்கான். என்ன நடக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டு என்ன சொன்னீங்க, லவ் பண்ணுறீங்களா, இல்லை 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 நீங்கள் இது உண்மை இல்லை, சும்மா சொல்லாதீங்க அப்படிங்க. நம்ம டியாங் சிரிச்சிட்டு என்ன சும்மா சொல்கிறேண்ணா, நானா சும்மா சொல்கிறேண்ணா ஒரு மாதிரி விட்டு நசா சிரிச்சிட்டு இருக்கானா டியாங்க. நம்ம இவங்கயுமே குறுகுறுன்னு பார்த்துட்டு அவனுக்கும் ஒரு நிமிஷம் கோவம் வருது. உங்கள் விளையாட்டுத்தனத்தெல்லாம் நீங்கள் வேறு எதாவது வச்சுக்கோங்க, இந்த மாதிரி விஷயத்தில் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியாங்க பிடிச்சி தள்ளிட்டு போயிடறான்டா. நம்ம டியாங்க ஒன்றுமே புரியல, நாம் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கோம், அதுவும் கண்ணை பார்த்து என் கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு அவன் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு. ஆனால் இவனுக்கு அது புரியவே இல்லை, இவனுக்கு எப்படி தான் புரிய வைக்கிறதுனே தெரில, எப்படி புரிஞ்சுக்க போகிறான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன்டா. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம டியாங் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் அந்த ஃப்ளாஸ் கொடுக்குறது கிஃப்ட்ஸ் கொடுக்குறது இந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்ம இவங்களுக்கு நல்லாவே புரியுது, இது டியாங் தான் கொடுக்குறான் அப்படின்ட்டு. அது எல்லாத்தையுமே தூக்கி குப்பையில் போடுறது இல்லைன்னா எங்கேயாவது வீசுறது மாதிரி இருக்கான். இதை பார்க்கும்போது நம்ம டியாங்க்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் விடாமல் நம்ம இவங்க அப்ரோச் பண்ணிகிட்டே தான் இருக்கான். இதெல்லாக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு நம்ம இவங்க என்ன பண்ணுறானா என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் சோயா கிட்ட சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். நம்ம சோயாமே இங்கே பாரு இவங்க நம்ம டியாங் சீனியர் வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல பர்சன், நீ இப்போ சடிக்க ஒரு தடவை லவ் பண்ணி தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறா. நீ என்ன லூசாடி, அவனை பார்த்துருக்கியா, எப்போதுமே என் கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பான், ஒரு தடவை கூட என்கிட்ட ஒழுங்காக பேசுனதே கிடையாது, திடீர்னு வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னா என்ன நம்ப சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம இல்லை ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பாரு அப்படின்னு தான் சொல்கிறேன் அப்படிங்கிறா. நம்ம இவங்க யோசிச்சுட்டு இல்லை என்னால் முடியாது, எனக்கே நம்ம இது சரியாப்படலை அப்படிங்கிறான். நீ எப்படியாவது இதுலேருந்து நான் தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா மட்டும் சொல்லு அப்படிங்கிறா. நம்ம சோயா பார்த்துட்டு சரி ஓகே, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லி நடிக்கவாத செய், அப்போ தான் உன்னை விடுவாங்க அப்படிங்கிறா. நம்ம எங்கேயும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குது, ஆனால் இது விலங்கத்தில் முடிஞ்சிருச்சுன்னா அப்படிங்கிறான். அப்படி இது உண்மை தெரிய வந்தா சொல்லிடு, எனக்கு உங்களை பிடிக்கல, உங்ககிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வழி தெரில அப்படின்னு உண்மையை சொல்லிடு அப்படிங்கிறா. நம்ம இவங்கேயுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அப்படியே அடுத்த நாள் தாண்டா ஆகுது. நம்ம டியாங்க வந்துட்டு மறுபடியும் அதே போல் அப்ரோச் பண்ணிட்டு இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு, ஒரு நிமிஷம் கேளு அப்படிங்கிறான். நம்ம இவங்கேயும் ஓகே ஓகே அது வந்து நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறான். மட்டும் எனக்கு லைட்டாக ஹாப்பியாகுது, கடைசியாக நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குருகுன்னு பார்த்துட்டு நான் சொல்லு, நீ எது வேணாலும் சொல்லு, நீ என்ன சொன்னால் நான் செய்வேன் அப்படிங்கிறான். நம்ம இவங்க கண்ணையே பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது, டக்குன்னு திரும்பிக்கிட்டு அது வந்து சீனியர்
அது வந்து நானும் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். டியாங்குக்கு ஒரு நிமிஷம் என்ன லவ் பண்ணுறாங்க என்னவா அப்படி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் தோணுது. திருப்பி நம்ம இவங்க அவனுக்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு மறுபடியும் சொல்லு நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். நம்ம இவங்க கீழே குனிஞ்சிட்டு ஆமாம் அப்புறம் அப்படிங்கிறான். நம்ம டியாங்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நீ என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படிங்கிறான். நம்ம இவங்க டக்குன்னு நிமிந்துட்டு நம்ம டியாங் கண்ணை பார்க்குறான். கண்ணை பார்த்தா அவனுக்கு சொல்லவே முடியல, மனசே வரமாட்டேங்குது. நானும் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். நம்ம டியாங்கு இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, அவனுக்கு அதில் கண்ணில் பார்க்கும்போது நிறைய தயக்கம் தெரியுது. நீ நீ ஒன்றுமே தான் சொல்கிறியா அப்படிங்கிறான். அது வந்து இங்கே பாரு எங்கி, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் என்னை லவ் பண்ணுறேன்னு போய் மட்டும் சொல்லாத அப்படிங்கிறான். எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஹார்ட் பீட்டே நின்றுது. நம்மட்டியும் எங்கேயோட கையெடுத்து அவனோட செஸ்கிட்ட வச்சுட்டு இப்போ சொல்லு, உண்மையாகவே நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். நம்ம இவங்க டக்குன்னு கையெடுத்துட்டு என்ன என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறான். நம்மட்டியாக்கு அப்படியே ரொம்ப உடஞ்சி போயிடுறான்டா. அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. நம்ம இவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கவே முடியல. என்ன மன்னிச்சிடுங்க சீனியர் அப்படிங்கிறான். நம்ம இவங்க பார்த்துட்டு இதுக்கப்புறம் உன் கண்ணு முன்னாடி நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு டியாங் அங்கேருந்து போயிடறான்டா. நம்ம இவங்கி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு நம்ம டியாங் போயிட்டு மறைகிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் போகுதுடா. நம்ம டியாங் வந்து இவங்க கண்ணில் பட்டுறதே இல்லை. அவனை பார்த்தாலும் குனிஞ்சிட்டு அப்படியே போயிடுவான். அப்படியே அவங்க கூட பேசக்கூடிய கட்டாயம் வந்தாலும் ஏதாச்சும் ஒரு 3வது பர்சன்கிட்ட பேசுகிற மாதிரி எதை சொல்லிவிடு அதை பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா ஒரே டீம் இல்லையா பேஸ்கெட் பாலில், ஸோ அவங்க எல்லாருமே ஒன்றா பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறனால 3rd பர்சன்ட்டை பேசுகிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இவங்கி இப்போ தான் பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவனை கண்டாலே ஒதுங்கி போகிறது அது எல்லாமே அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால் தாங்கவே முடியல. இது ஒரு நாள் நைட்டு போயிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு வச்சுட்டு, அம்மா இந்த மாதிரிக்கு ஒரு பர்சனை என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னாமா, ஆனால் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நானும் அவனை லவ் பண்ணுறேன்னு கொஞ்ச நாள் கழிச்சு போய் சொல்லிட்டேம்மா. இதை அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மாவும் அவனோட தலையில் கோதி கொடுத்துட்டு, இரு நீ அப்போ உன்னோட மூளை சொல்கிறத கேட்டு நடந்திருக்க, உன் மனசு சொல்கிறத கேட்டுப்பாரு அப்படிங்கிறாங்க. நம்ம இவங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னா, இல்லை அந்த பையன் உனக்கு என்ன பண்ணியிருக்கான், இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னா உனக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. நம்ம இவங்கயுமே ஒரு நிமிஷம் ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனோட ரூமில் போயிட்டு படுத்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறான்டா. நம்ம யோகிக்காக நம்ம டியாங் போயிட்டு அந்த பையன் கூட சண்டை போட்ட விஷயம்லாம் ஒரு நாள் நம்ம யோகிக்கு தெரிய வந்திருக்கோம். அந்த விஷயம் நம்ம கிஃப்ட்டு இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு நாளும் ரெடி பண்ணி கொடுத்த விஷயம், அதுபோல் நம்ம யோகிக்கு கஷ்டப்படுற நேரத்தில் சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம டியாங் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான். இது எல்லாமே ஒவ்வொரு தடவை நம்ம சோயா கண்டப்பட்டிருக்கோம். சோயா தான் சொல்லியிருப்பான் நம்ம யோகிக்கிட்ட. இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவனோட மனசை ரொம்ப உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி அப்பயே அழுதுட்டுருக்காண்டா. இது எல்லாத்தையுமே நம்ம ஊசியும் பார்த்துட்டு இவன் என்ன இப்படி எழுதிட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்து பேசுகிறான். நம்ம இவங்களுக்குமே என்ன பண்ணுறது தெரியுமா எல்லாத்தையும் சொல்லிடுறான். நம்ம ஊசி எல்லாத்தையும் கேட்டுட்டு, இங்கே பாடுறாண்ணா நான் உனக்கு தம்பி நான் இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவனுக்கு அட்வைஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான். நம்ம இவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு அப்படியே அவனோட மடியிலே படுத்து தூங்கிடுறான்டா. யோசியும் இவன் சில மட்டும்தான் இவன் மூத்த பையன், மற்றபடி இவன் இந்த வீட்டுக்கு சின்ன பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சிரித்து பார்த்துட்டு இருக்கான்டா. அப்படியே அடுத்த நாளாக ஆகுது. நம்ம இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம டியான்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறதும் பேச ட்ரை பண்ணுறதுமா இருக்கான். நம்ம டியான் கண்டுக்கிறதே இல்லாமல் பட்டு போயிடுறான். இது எல்லாமே ரொம்பவுமே அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு நாள் நைட்டுமே இவங்க போயிட்டு ரூமில் இருந்துட்டு அழுறதா அப்படி இருக்கான். இது நம்ம ஊஷிக்கு சுத்தமாகவே கஷ்டமாக இருக்குது, பார்க்கவே முடியல அவனால். அதனால் என்ன பண்ணுறான்னா நம்ம ஜங்குக்கு ஜிமினா அவங்களெல்லாம் ஒரு நாள் பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் எங்கள் அண்ணன் இவங்க இந்த மாதிரிக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன் யாரோ ஒரு பையனை லவ் பண்ணுறானா, எனக்கு அவ்வளோவா தெரியலை. ஆனால் அவன் சொன்ன ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் நான் அவங்க பேர்லாம் கேட்டிருக்கேன். ஸோ அவங்க நாங்கள்கிட்ட மற்றவங்ககிட்ட நான் விசாரிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட கேட்கலாமேன்னு நினச்சேன். எங்கள் அண்ணன் இப்படி கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல, தயவு செஞ்சு அந்த பர்சன் யாருன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம பசங்க எல்லாருமே கேட்டுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சின்ன பிள்ளையா இருந்தாலும் ரொம்பவுமே மெச்சூர்டாக நடந்துக்கிறேன், நாங்களே இதை பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. நம்ம யூஸிங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம யூங்கி வந்துட்டு என்கிட்ட பேசுறதுக்கு, சீனியர் நான் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிறான். நம்ம டியாங் நிற்காம போய்கிட்டே தான் இருக்கான். இதெல்லாத்தையுமே நம்ம ஜிமினா ஜேவப்பு நம்ஜின் எல்லாம் பார்த்துட்டு, நீ மச்சான் நில்லுடா, அவன் சொல்கிறது தான் ஒரு நிமிஷம் கேளு அப்படிங்கிறாங்க. இல்லைடா எனக்கு அவனை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, அவன் எனக்கிட்ட
ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாலும் எத்தனை தடவை அவன் சொன்னாலும் எனக்கு அது கஷ்டமாக தெரியலடா. ஆனால் பிடிச்சிருக்குன்னு சொல்லி போய் சொல்லிட்டேன்டா, எனக்கு அது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்கிடுறான்டா. சரி, நீ எத்தனையோ தடவை அவனை அப்ரோச் பண்ணும்போது அவன் உனக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி நீ யோசிச்சிருக்கல. இப்போ அவன் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பாருண்டா, ஒருவேளை அவன் ஓ நிலமையில கூட இருக்கலாம் இல்லையா இப்போ அப்படிங்கிறாங்க. நம்மகிட்ட அங்கே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, சரி அப்போது அவனை ஈவினிங் 5 o'clock பார்க்கில் வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை போயிடறான்டா. நம்ம மெம்பர்ஸ் எல்லாமே ஹாப்பியாக பார்த்துட்டு அப்பா ஒரு வழியாக ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்ட்டு நம்ம இவங்ககிட்டே சொல்லிடுறாங்க. நம்ம இவங்கயுமே அதை கேட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறான். அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு டக்குன்னு அவனுக்கு பிடிச்ச நல்ல ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்ருக்கான். அதில் எதை போடுறது அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்ருக்கான். ஓகே, இது நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு க்யூட்டான ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு டக்குன்னு கிளம்பி போகிறான்டா பார்க்குக்கு. ஆனால் இங்கே போயிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறான். ஆனால் நம்ம அங்கே வர்ற மாதிரியே இல்லை. அவன் எனக்கு தெரிஞ்சு வரமாட்டான், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சும்மா தான் சொல்லியிருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாயிட்டு அவன்கிட்ட உட்காந்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் வந்து போயிட்டுருக்கு வண்டி மாதிரிக்கேன். அதை பார்த்துட்டு சரி ஓகே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பா அது வரைக்கும் அப்படின்ட்டு அவனை போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம டியாங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காரில் உட்காந்துட்டு பார்த்துட்டு தாண்டா இருக்கான். இவன் உண்மையாக தான் நம்மக்கிட்ட எதுவும் பேசுறதுக்காக வரானா மனசார, இல்லை சும்மா தான் எதுவும் சொல்லியிருப்பானா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக பார்த்துருப்பான்டா. அப்போ பார்த்தா நம்ம இவங்கேயுமே எனக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு வெயிட் பண்ண முடியாமல் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான். ஐஸ்கிரீம் சாப்பிட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரி கேச்சப்பி சப்பி சாப்பிட்டுட்டு அப்படியே இழுத்துக்கிறான்டா. அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையாலே உடச்சு நாக்கிட்டு குட்டிக்குள்ள மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான். மற்ற யாரும் பார்த்துட்டாங்க அப்படிங்கிறது சுற்றி பார்க்குறது இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காண்டா. இது எல்லாத்தையுமே நம்ம டேங் பார்த்து இதனால தான் இவன் மேலே நான் லவ்லே விழுந்தேன் அப்படின்ட்டு ரொம்பவுமே அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே, இதுக்கு மேலே இவனை காக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இறங்கி அப்படியே போகிறான்டா. நம்ம டியாங் வரது பார்த்ததுமே ஐஸ்கிரீமை போட்டுட்டு டக்குன்னு தொடச்சிட்டு போச்சு இவன் இப்போ வரணும், இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன் வரவே இல்லை, கரெக்டாக இப்போ போய் வந்துட்டானே அப்படின்ட்டு டக்குன்னு எடுத்து தொடச்சிட்டு இருக்கேன்டா. நம்ம டியாங்க வந்துட்டு சொல்லு என்ன வர சொல்லியிருந்தியாம்ல, அதாவது என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தியாம்ல அப்படிங்கிறான். நம்ம இவங்க அப்படியே பார்த்துட்டே ஒரு மாதிரி அவனுக்கு பக்கன்னு இருக்குது, படப்படன்னு அடிக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே ஒரு நிமிஷம் அவங்க அம்மா சொன்னதை யோசிச்சு பார்க்குறான். டக்குன்னு அவனோட ஹார்ட் பீட்டில் கையை வச்சுட்டு சீனியர் இங்கே பாருங்கள், அது வந்து என்ன சொல்லு, அது வந்து சீனியர் தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, அது நீ சொல்கிறத பொறுத்து இருக்கு அப்படிங்கிறாங்க. இவங்க மனசுக்கு நினச்சிட்டு போச்சு, இப்போ எப்படி சொல்கிறதில்ல, டக்குன்னு உனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒருவேளை அடிச்சிட்டான் ஐயோ போச்சு அசிங்கமாயிரும் வலிக்க வேறு செய்யுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிட்டு இருக்கான். நம்ம டேங் பார்த்துட்டு இப்போ சொல்கிறியா இல்லை நான் கிளம்பட்டுமா அப்படிங்கிறான். நம்ம இவங்களுக்கு ரொம்பவுமே நர்வஸாக இருக்குது. அப்படியே அவன் திருப்பி முடிச்சுட்டு காலால் நோண்டுறது தரையை போட்டு பண்ணுறது கையை போட்டு பசங்க பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது நம்ம டேங்க்கு செம்ம சிரிப்பு வருது. சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகே சரி நான் உங்களை என்ன பண்ணுறேன் அப்படின்னு கடன்னு சொல்லிடுறான். இதை நம்ம கேட்கல என்ன சொன்னேன் அப்படிங்கிறாங்க. போச்சு இவர் வேற எனக்கு சொல்லவே எனக்கு கஷ்டப்பட்டு சொன்னேன் மறுபடியும் கேட்குறாரே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். எனக்கு புரியலன்னு சொன்னேன். சீனியர் நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கண்ணை மூடிட்டு கீழே குனிஞ்சுக்கிறான். நம்ம டியாங் பார்த்துட்டு சிரிப்பு தான் வருது. எனக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி சொல்லும் போது அவன் ரொம்ப நர்வஸாக இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவன் கண்ணை பார்த்துருக்கே மாட்டான்டா. ஆனால் இப்போ அவனோட கண்ணை பார்த்து சொல்லியிருப்பான். கண்ணை அப்படியே அவனோட 2 கண்ணுமே அப்படியே ரோஸ் கலரில் வந்திருக்கும் வெக்கத்தில். இது எல்லாத்தையுமே பார்த்து நோட் பண்ணிவிட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இவன் உண்மையாக தான் லவ் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் உன்னை லவ் பண்ணல இப்போ அப்படின்னு சொல்கிறான். இவங்கியா கண்ணு கலங்கிறது அப்படியே கண்ணீர் ஊற்றிட்டு இருக்குன்னு வந்து பார்த்துட்டு சீனியர் ஐம் சாரி, நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாத்துக்கும் சாரி, பட் ப்ளீஸ் நான் இப்போ உண்மையாகவே உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னா. இருக்கலாம் நீ என்ன லவ் பண்ணலாம், ஆனால் நான் உன்னை லவ் பண்ணல, இப்போ நான் வேற ஒருத்தவங்கள லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். நம்ம இவங்கேயும் பார்த்துட்டு உண்மையாவா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சாடாக கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது யாருன்னாவது நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறாங்க. போச்சுடா டக்குன்னு கேட்டானே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவன் காரு பக்கத்துலேயும் பார்க்குறான். அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா ஃபோன் பேசிட்டு. நம்ம டியாங்க அப்படியே பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு அந்த அங்கே நிற்கிறதுல என் காரு அங்கே நிற்கிறாளே அவள் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படிங்கிறான். இவனுக்கு சமக்கம் வருது, இவ்வளோ நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு என்னோட சீனியரை என்கிட்ட இருந்து யாரையும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பொண்ணை பார்த்து தான் போகிறான். நம்ம டியாங்க்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. ஐயோ போச்சு இவன் எங்கே போகிறான் அப்படின்ட்டு பின்னாடியே வர்றான். நீங்கள் நெல்லை நீ எங்கே போகிற அப்படிங்கிறான். நான் சும்மா அவளை விட மாட்டேன், அவள் எவ்வளோ தைரியம் இருந்தா அவங்கள லவ் பண்ணுன்னு சொல்லியிருப்பா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து தான் போகிறான். அந்த பொண்ணும் பார்க்குறா, பார்த்துட்டு ஃபோன் காலாக பேசிகிட்டு இருக்கிறா. அப்படியே வச்சுட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறா. நம்ம இவங்க டக்குன்னு போயிட்டு
அந்த பொண்ணுக்கு பொலிஜின்னு ஒரு அறை தான். எவ்வளோ தைரியம் தான் ஏன் சீனியரை நீ லவ் பண்ணுறது சொல்லியிருப்ப. அவர் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அறை பொலிச்சின்னு விட்டுறா. பாவம் அந்த பொண்ணு, இவன் எதுக்குடா என்ன அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 கணத்துல கழிச்சுக்கிட்டு, ஹலோ யார் நீங்க, எதுக்கா அப்படி நீங்க என்ன அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த பொண்ணு டக்குன்னு கோவம் வந்துட்டு, எவ்வளோ தைரியம் தான் என்ன அடிச்சிருப்பீங்க அப்படின்ட்டு அடிக்கிறதுக்கு வரா. டக்குன்னு நம்மட்டு ஏன் கையை பிடிச்சிடுறான். சாரி 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 சிஸ்டர், சாரி ப்ளீஸ் ப்ளீஸ், இது என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணுக்கும் கோவம் கொஞ்சம் குறைஞ்சிருது. ஓ ஜெலஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டா போயிடுறான். நம்ம இவங்கயா அப்படியே வாயை தந்துட்டு பேனு பார்த்துட்டு இருக்கான். என்னது அப்படின்னு நம்மட்டு ஏங்க பார்த்துட்டு, போச்சு தொலைஞ்சோம் இன்னைக்கு வந்துட்டா மாட்டினோடா அப்படிங்கிறான். அப்படி நம்ம இவங்க திரும்பி பார்த்துட்டு, அப்போது என்கிட்ட போய் சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை அது வந்து இவங்கி அப்படிங்கிறான். இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கி தாக்க ஆரம்பிச்சிடறான். நம்மட்டு என் கையோ சாரி சாரி அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்கான். இன்னைக்கு என் கையில் நீ சிக்கலா செத்த அப்படின்ட்டு துரத்திக்கிட்டே இருக்காங்க. நம்மட்டு எங்க என்ன மன்னிச்சிடு நான் இனிமேல் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல டக்குன்னு நம்மட்டு எங்க பிடிச்சிக்கிறோம்னு வேகமாக போய் விழ நம்மட்டு ஏங்க எங்கேயும் சேர்ந்து ஒன்றா விழுந்துடுறாங்க. நம்மட்டு ஏங்க புள்ளுக்கு கீழே எடுக்கான். நம்ம இவங்கி பற்றி நாட்டி அங்கே மேலே விழுந்துருக்காங்க. நம்ம இவங்கி அப்பவும் கோவத்தில் நம்ம எங்களோட ஜெஸ்ட்டில் போட்டு சமாடி எவ்வளோ தைரியம் தான் நீ என்கிட்ட போய் சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, சாரி 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 என் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்தி சொல்கிறாங்க. நம்ம இவங்கியும் இதுக்கப்புறம் இன்னொரு தடவை இப்படி ஒரு ஓட்டத்தில் விளாண்டனா ஒன்றா கொள்றனாலையோ அவளை கண்டிப்பாக கொண்டுருவேன் அப்படிங்கிறான். டீயாங்கவே சிரிச்சுட்டு, இல்லை 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 இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். அது போயிட்டு போகுது. இப்போ நீ எனக்கு பதில் சொல்லு, என்னோட லவ்வை நீ அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டியா அப்படிங்கிறான். நம்மட்டியாங்க அது வந்து என்ன அப்படின்னு இங்கே எழுதுறான். இல்லை 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 நீ மட்டும்தான் என்னோட லவ், உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்ணுவேன், உன்னை மட்டும்தான் நான் கல்யாணமும் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறான். நம்ம எங்கே பார்த்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படிங்கிறான். ஆமாம் கண்டிப்பாக உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன், உன்னை மட்டுமே கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறான். நம்ம எங்களுக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. டக்குனட்டி அங்கே ஹக் பண்ணிவிட்டு, நான் உன்னை ரொம்பவுமே மிஸ் பண்ணேன், நீ என்கிட்ட சண்டை போடும் போதெல்லாம் எனக்கு உன் மேலே செம்ம கோவம் வந்துச்சு. ஆனால் நீ சண்டை போடுறத நிறுத்திட்டு என் கூட பேசுகிறத நிறுத்தின பாரு, அப்போ தான் தெரிஞ்சு நீ எவ்வளோவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஆள் என்னோட லைஃப்பில் அப்படின்ட்டு அப்படிங்கிறாங்க. நம்ம ஏங்க பார்த்துட்டு, ஓகே ஓகே பரவாயில்ல, கடைசியில் நீ என்னோட லவ்வை புரிஞ்சுக்கிட்டியல அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுதுல. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2 பேருமே கை கோர்த்துக்கிட்டு தான் அந்த காலேஜுக்குள்ளே என்ட்ரியே ஆகிறாங்க. எப்போதுமே ப்ராங்க் பண்ணுறதுக்கு நிற்கிற அந்த குரூப் எல்லாரும் பார்த்துட்டு, என்னடா நடக்குது இங்கே, நம்ம கண்ணில் வேறு எதுவும் விழுந்துருச்சா என்ன, எனக்கு ஒழுங்காக தெரியுதா இல்லை வேறு எதுவும் தெரியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கி பார்த்துட்டு இருக்காங்க. நம்மட்டி அங்கே இவங்கேயும் சிரிச்சுட்டு அப்படியே கிட்டத்தில் போய் நிற்கிறாங்க. அங்கே நம்ம ஆரம்பு ஜின்னு ஜேகோப்பு ஜிமினா சங்குக்குன்னு எல்லாருமே தான் இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மட்டி அங்கே இல்லை என்னோட பொண்ணுக்குட்டி நேற்றுக்கு என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிச்சு, நானும் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ ஃபைனலி இது எப்படியும் நடக்கும் தெரியும், ஆனால் இப்போ தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேவ சொல்கிறான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயும் கேட்குறாங்க. ஆமாம் எப்போதுமே அடிச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற கப்புள்ஸ் தான் சீக்கிரமாக லவராகவே ஆவாங்க, அவங்கள மாதிரி ஒரு பேரிங் இந்த உலகத்தில் கண்டிப்பாக கிடைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. எங்கிட்டே அங்கே ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு கண்டிப்பாக இருக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா காலேஜோட எண்டு நாள் வருகிறா. அதாவது நம்ம டீயாங்க்கு ஃபைனல் இருடாது, ஃபைனல் இல்லை செலிப்ரேஷன் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா டான்ஸுக்கான காம்படிஷன், சிங்கிங்கான காம்படிஷன் அப்படின்ட்டு எல்லாமே வைக்கிறாங்க. அது அந்த காலேஜுக்கு மட்டும் கிடையாது, அந்த காலேஜ் ரொம்ப பெரிய காலேஜுங்கிறனால ஓவரால் காலேஜ்லேருந்து எல்லாருமே இங்கே வந்து கலந்துக்குவாங்களாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த போட்டிகள்லாம் எல்லாருமே ஒவ்வொரு கிளாஸ்லையுமே போயிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம இவங்களோட கிளாஸுமே வந்து கேட்குறாங்க. நம்ம ஜோயா வந்து நான் கண்டிப்பாக டான்ஸில் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறா. நம்ம இவங்கி பார்த்துட்டு இதான் நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு பேசாட்டே உட்காந்துருக்கான். அப்போ நெட்டியாங்க எதுலையாச்சும் நீயும் கலந்துக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்துலையும் எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறாங்க. இவன் கண்டிப்பாக பாட்டில் கலந்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா சொல்கிறா. அங்கே உள்ள எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இவங்கி பாடின பாட்டு எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கும். இவன் பாடினானா கண்டிப்பாக செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு சில பேர் கிண்டல் பண்ணுறாங்க பொண்ணுங்கள்லாம். நம்ம இவங்களுக்கு ஒரு மாதிரிக்கு இருக்குது, இருந்தாலும் எதுவுமே சொல்ல பேசாட்டியே தான் இருக்கலாம். சரி நம்ம டீயாங்க அதை யோசிச்சு பார்த்துட்டு, சரி பரவாயில்ல நீ மற்றதில் கலந்துக்கோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஜோயா அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக அவன் பாட்டில் தான் கலந்துக்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டீங்கி நின்று என்னடியே பண்ணுற, அது எப்படி படுத்துற அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இரு, நீ எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி கண்டிப்பாக நீங்கள் இவங்கியோட படம் எழுதிக்கோங்க அதுவும் பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா நம்ம இவங்கியோட கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு இப்போ சர்டிஃபிகேட்னு போயிடுறா. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்படிஷனுக்கும் ப்ராக்டிஸ் மாதிரி போய்கிட்டு இருக்குடா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க பாட்டு கிளாஸுக்கும் ரெடி கூப்பிடுறாங்கடா. இங்கே உள்ள பசங்களாம் இங்கே இருக்கிறதுல ரொம்ப நல்லா பாடக்கூடிய ஒரு ஆள்னா அது இவங்கி மட்டும்
கலக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இவன் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நிற்கிறான்டா. அதாவது ஸ்டேஜில் எப்படி பாடுறதுங்கிறதுக்கான ப்ராக்டிஸ் மாதிரி தான் போய் முன்னாடி நிற்கிறான் பாடுறதுக்காக. நம்ம டியாங் பார்த்துட்டு போச்சு என்ன பண்ண போகிறான் தெரியலையே அப்படின்ட்டு கொஞ்சம் சில பேரை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா கிண்டல் பண்ணி சிரிக்கிறது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ நம்ம யோங்கி ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு நம்ம டியாங்க பார்த்துட்டு சிரிச்சுட்டு நீ இருக்கும் இடம்தான் எனக்கு கோவிலையா மனச திறந்து பேசு சொல்ல இல்லையா சொன்னா கதை உள்ள கிடக்கு இல்லாதது இங்கே இருக்கு எனக்கு முடியல உன்னை விட்டா போக வழியில் ஒத்த இல்லை நான் சொல்ல விதி இல்லை. பாட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், கொஞ்சம் ஒருத்தர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே பார்த்தீங்கன்னாக்க பாட்டு பாடி முடிக்கிறான்டா. அங்கே உள்ள எல்லாருமே பார்த்துட்டு பேனை பார்க்குறாங்க. இவன் இப்படி பாடுவானா அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரிக்க எல்லாருமே கைத்தட்ட கிளம்பிடுறாங்க. அங்கே உள்ளவங்களும் ரொம்பவே ஷேர் பண்ணுறாங்க. நம்ம டியாங்குமே பேனை பார்த்துட்டு இவன் இப்படி பாடுவானா என்ன ரொம்ப லக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைலோட பார்த்துட்டு இருக்கான். நம்ம எங்கேயுமே டியாங்க பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு எப்படி அப்படிங்கிற மாதிரி கண்ணாலே கேட்குறான். நம்ம டியாங்க பார்த்துட்டு நீ ரொம்பவே அழகாக பாடுற அப்படிங்கிறான். நம்ம எங்கேயுமே சிரிச்சுட்டு வேக வட்டி கீழே குடிச்சிட்டு கொடுக்கணும்னு ஓடி போயிட்டு நம்ம டியாங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம டியாங்குமே ஹக் பண்ணிட்டு நீ ரொம்ப சூப்பராக பாடுற அப்புறம் ஏன்னா அன்னைக்கு அப்படி பண்ண அப்படிங்கிறாங்க. நீ பாட சொன்னா நான் உடனே பாடணுமா என்ன எனக்கு தோணா மட்டும்தான் நான் பாடுவேன் அப்படிங்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல உன்னை பற்றி கலாச்சிட்டு இருந்த எல்லாருக்கும் வாய் அடிக்கிற மாதிரிக்கே ஒரு பதிலடி கொடுத்துட்ட அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக என்கிட்ட யாரும் வாழாட்ட முடியாது அப்படின்னு சொல்லி எங்கே சொல்கிறான். நம்ம எங்கேயுமே ஸ்மெல் பண்ணிட்டு சூப்பர் அப்படிங்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா காம்படிஷன் டேஸ்னு வருதுடா. அதில் பார்த்தீங்கன்னாக்க பாட்டு பாட்டியில் நம்ம யோகி தானே ஜெயிக்கிறான். அப்படியே எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யோகி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் எங்கிட்ட தேடி பார்த்தாலும் காணும். நம்ம டியாங்குமே ஒரு மாதிரி பயமாயிடுது எங்கே போனோம் தெரியல அப்படின்ட்டு தேடி பார்க்குறான்டா. பார்த்தா நம்ம யோகி பார்த்தீங்கன்னாக்கா கார்டனில் போயிட்டு உட்காந்துருக்காண்டா. நம்ம டியாங்க பக்கத்தில் போய்க்கிண்டு ஓய் என்னாச்சு பண்ண குட்டி ஏன் தனியாக வந்து உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இந்த வருஷத்தோட நீங்கள் கிளம்பிடுவீங்க அதுக்கப்புறம் இங்கே எனக்குன்னு யார் இருக்கா அப்படிங்கிறாங்க. யார் சொன்னா இந்த வருஷத்தோட நான் போயிடுவேனே அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறா உனக்கு தான் காலேஜ் முடிஞ்சிச்சுல்ல அப்புறம் இனிமேல் நீ தான் இங்கே வர மாட்டியே அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன ஒன்று சொல்லவா இந்த காலேஜ் யாரோடது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த காலேஜ் மிஸ்டர் கிம்மோடது அப்படிங்கிறாங்க. அவரை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம டியாங்கம் நம்ம இவங்க இல்லை நான் பார்த்ததில்ல அப்படிங்கிறாங்க. அவங்கள பற்றின விவரங்கள் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படிங்கிறாங்க. இதுதான் உனக்குள்ள பிரச்சனை. உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீ எதையுமே கண்டுக்க மாட்டேன். நீ அவ்வளோக்கு இன்னசென்டான ஆள். ஆனால் நான் இப்போ அவங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும். மிஸ்டர் கிம்முங்கிறது வேறு யாரும் கிடையாது. என்னோடய ஃபோன் நம்பர் சொல்லிப்பாரு அப்படிங்கிறாங்க. நம்ம எங்கேயுமே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு உன்னோட பேர் கிம் டேங் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்போ அந்த கிம்முங்கிறது அப்படின்னு நம்ம இவங்க யோசிச்சு பார்த்துட்ருக்கேன். பொண்ணு அது என்னோட அப்பா தான் அப்படிங்கிறாரு நம்ம டியாங்க. என்ன அப்படின்னு நம்ம இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஆமாம் இந்த காலேஜ் என்னோடது தான் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பெரிய காலேஜோட ஒரே பையனா நீ அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு நம்ம டியாங்க சொல்கிறான். இருந்தாலும் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னா மனசில் என்னன்னா இவ்வளோ பெரிய காலேஜில் உள்ள பையன் நம்மளை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் சோகமாக இருக்காண்டா. நம்ம டியாங்க அது புரியுது. ஓய் எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. நான் யாரை சொல்கிறேனோ அவங்கள மட்டும்தான் அவங்களும் ஏற்றுக்குவாங்க. எனக்கு யார் ஒன்று நான் முடிவு எடுத்தால் போதும் மற்றபடி அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இவங்கேயும் பார்த்துட்டு அப்படியா அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்லி கண்ணாலே பார்க்குறாங்க. நம்ம என் டியாங்க பார்த்துட்டு ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நம்ம இவங்களுக்கு கொஞ்சமாக சந்தோஷமாகவே இருக்குது. நீ கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கள அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன கேள்வி அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவுமே வேறு ஒரு பர்சனை தான் லவ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவோட வீட்டில் சேர்ந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வச்சாங்க. அதனாலே எனக்கு ஒரு பயம் லவ் பண்ணால் கண்டிப்பாக சேர முடியாதவங்க. அதனாலேயே நான் இது வரைக்கும் ஒருத்தர் கூட லவ் அக்செப்ட் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் உனக்கு லவ் அக்செப்ட் பண்ணியிருக்கது அப்படிங்கிறாங்க. இப்போ நான் ரொம்ப லக்கி தான் அப்படின்ட்டு என் சொல்லி சிரிச்சிட்ருக்கேன். நான் என்ன சொன்னேன் நீ என்னடா சொல்கிறேன். ஆமாம் இது வரைக்கும் யாருக்குமே லவ் சொல்லாத என்னோட ஏஞ்சலு எனக்கு ஒரு தடவை எஸ் சொல்லியிருக்குண்ணா. அப்போ நான் எவ்வளோ லக்கி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா நானும் தான் லக்கி அப்படிங்கிறாங்க. எங்கே என்ன சொல்கிற அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க. ஆமாம் இந்த காலேஜில் இத்தனை பேர் வந்து எத்தனையோ பேர் உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனால் நீ இது வரைக்கும் யாருக்குமே எஸ் சொன்னதே கிடையாது. ஆனால் நீ எனக்கு சொல்லியிருக்க அப்படின்னா நானும் லக்கி தானே அப்படிங்கிறாங்க. நம்மகிட்டே அங்கே யார் சொன்னது நான் உனக்கு மட்டும் தான் எஸ் சொல்லியிருக்கேன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இல்ல நான் நிறைய பேர்கிட்ட டேட் பண்ணியிருக்கேன், உனக்கு தான் பண்ணதில்லை அப்படிங்கிறாங்க. ஏய் சீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே தாத ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம டியாகோ செம ஓட்டமாக ஓடிட்டு இருக்காங்க. சரி நான் சும்மா சொன்னேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம பிடி சம்பர்ஸ் எல்லாருமே அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா அவங்க ஆரம்பிச்சிட்டாங்களா, லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சண்டை போட்டானுங்க, லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சண்டை போடுறானுங்க, சரியான டாமஞ்சேரி லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்களா. ஓகே, இந்த ஷார்ட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது என்னோட செகண்ட் டே ஸ்டோரி. நல்லா இருந்தா சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஷிப்போட ஒரு ஸ்டோரி இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெடி பண்றேன். கொஞ்சம் என்னோட ஸ்டோரிஸ் மொக்கையா தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு அவ்வளோவா யோசிக்கத்தான் தெரியுமே தவிர சொல்ல தெரியாதுப்பா. ஓகே, பாய் சீதாஸ்.